பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. சத்தம் பத்தல, சர்ச்சு கேட்கணும். மரியே வாழ்க, மரியே வாழ்க. சர்ச்சு கேட்கணும். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஓகே, இதை நான் சொல்ல அப்படியே சொல்லிருங்க. அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வரியத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல் ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. இந்த வசனத்தின்படி இப்போ நாங்கள் சொல்ல போகிற எந்த விஷயத்துக்கும் நாங்கள் தகுதி இல்லை. இந்த வசனங்கள் இப்போ நாங்கள் பேச போகிற எல்லா விஷயமும் நாங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விசுவசிக்கிறோம். இது எங்களுடைய ஞானத்தினாலேயோ அறிவினாலேயோ புத்தினாலேயோ எதுவுமே இல்லை. நாங்கள் மண். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். யார் சொன்னது? இதுக்கு முன்னாடி உள்ள டாக்கை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு பதில் சொல்லலாம். வாய் சொல்லுங்க. இதோ துர்க்குணத்தில் உருவானேன். தாவீது, வெரி குட், சூப்பராக பதில் சொல்றாங்க. பின்னாடி சொல்லுங்க பெரியவங்க. தாவீது, வெரி குட். சரி, இந்த சிச்சுவேஷனை பார்த்துருக்கீங்களா? இந்த சிச்சுவேஷன் தெரியுமா? எந்த சிச்சுவேஷனில் இப்படி அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உண்மையிலே அது ரொம்ப மோசமான சிச்சுவேஷன் அவருக்கு நடந்தது. அந்த சிச்சுவேஷன் எந்த சிச்சுவேஷனில் ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் துர்க்குணத்தில் பிறந்தேன், எங்கள் அம்மா என்ன பாவத்தில் கற்பந்தரிச்சிருச்சு. சொல்லுவோமா யாராச்சும்? எங்கள் அம்மா பாவி அப்படின்னு நான் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். யாரும் சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆனால் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த சிச்சுவேஷன் எப்படிப்பட்ட சிச்சுவேஷனாக இருக்குன்னு தெரியுமா? இந்த சிச்சுவேஷன் எப்படி வந்துச்சு தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது. சொல்கிறேன். தாவீது சின்ன குழந்தையாக இருக்கும்போது, ஒரு 10 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும்போது ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்துக்கிறார். என்னன்னு தேர்ந்தெடுத்துக்கிறாரு? அபிஷேகம் பண்ணுறார். சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த எண்ணெய் உள்ள கொம்பை கொண்டு மேலே ஊற்றி அபிஷேகம் பண்ணுறார். அபிஷேகம் பண்ணும்போது என்ன ரிசீவ் பண்ணிட்டாரு? சொல்லுங்க பாய்ஸ், சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர். கரெக்டாக சொல்கிறாங்க பெரியவங்க, சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரை ரிசீவ் பண்ணிக்கிட்டார். ஹோலி ஸ்பிரிட், த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அவருக்குள்ள வந்துருச்சு. அப்போ என்ன செய்கிறார்? அவரு திருப்பியும் ஆடு மேய்க்க போயிட்டார். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஆட்டை கடிக்க சிங்கம் வரும்போது என்ன செய்கிறாரு? சிங்கத்தோட வாயை கிழிக்கிறாரு. நம்ம போவோமா? பக்கத்தில் போவோமா? கரடியை ஒரு கம்பாலே அடிச்சு விரட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுல்கிட்ட சொல்கிறாரு. செய்வோமா? நம்மளாலாம் சாதாரணமாக செய்ய முடியாது. ஹோலி ஸ்பிரிட் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. நான் ஒரு துரும்பை எடுத்து இப்படி போட முடியாது. எந்த விஷயத்தில்? இந்த துரும்பை எடுத்து போட்டுடலாம். ஆனால் உங்களை கடவுளுக்குள்ள கொஞ்சம் கூட நகட்ட முடியாது. The Spirit of God, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது தான் நீங்கள் செட்டைகளை விரித்து பறப்பீங்க. அப்போ அந்த தாவீது என்ன செஞ்சார் அப்படின்னா, செட்டைகளை விரித்து பறக்க ஆரம்பித்தார். சண்டை நடக்குது சவுலுக்கும் அங்கே பெலிஸ்தியருக்கும். கோலியாத்து வர்றாரு, பெரிய உருவம், பார்க்கறதுக்கே மிரட்சி. இவர் சின்ன பையன். என்ன சொல்றாப்ல?
அவன் வந்து டெய்லி கோலியாத் வந்து என்ன சொல்கிறது, டெய்லி வெளியில் வர்றது ஆண்டவரை பற்றி இல்லை ஏதாவது சொல்கிறது, ஏதாச்சும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது. நம்மளை சுற்றி இருக்கிறாங்கல்ல, நம்ம ஆண்டவரை பற்றி பேசினா என்ன செய்வோம்? பேசாமல் இருந்துக்கிடுவோம். பேசாமல் உங்களுக்குள்ள கோபம்லாம் வராது, உங்களுக்குள்ள எரிச்சல் வராது. இல்லைப்பா அப்படி இல்லை, இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக சொல்லணும் அப்படின்ற எண்ணம் கூட வராது. ஏன் வரல தெரியுமா? நம்மள்ட்ட ஹோலி ஸ்பிரிட் இல்லை. நீங்கள் யார்ட்டையும் போயிட்டு ஆண்டவரை பற்றி சொல்ல மாட்டீங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க தெரியுமா? உங்கள்ட்ட ஹோலி ஸ்பிரிட் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஞானஸ்தானத்தில் வாங்கியிருக்கோம், ஆனால் திருப்பி நம்ம கரைப்பட்டு அது மூடி மறைக்கப்பட்டு விட்டது. ஞானஸ்தானத்தில் ஃபாதர் வந்து தலையில் தண்ணியை ஊற்றி இந்த ரிசீவ் பண்ணிக்க வெண்ணாடை கொடுக்குறாரு. நீங்கள் கவனிங்க, அந்த இதை ஹோலி ஸ்பிரிட் கொடுப்பாரு, சுத்தமான வெண்ணாடையை கொடுப்பாரு. இதெல்லாம் உங்கள் குழந்தை எனக்கு தெரியாது நான் வாங்கும்போது, பட் நம்ம குழந்தைகள் கொடுக்கும்போது கவுன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஒரு பாவ மன்னிப்பு ஒன்று இருக்குது. நான் சாத்தானுடைய காரியங்களையும் விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறோம். எத்தனை அளவு தாங்க ப்ராமிஸ் பண்ணுறது? குழந்தையா இருக்கும்போது சரி நம்ம வச்சு இது பண்ணிக்கிடுவோம். ஆனால் அந்த பேரண்ட்ஸ் அப்போ சொல்லுவீங்கல்ல, ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்கல்ல, எத்தனை தடவை சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ஈஸ்டர் அப்பையும் சொல்கிறோம், நான் ஆண்டவரே நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோமா? இல்லை, சவுண்டே இல்லையே. அப்போ யாருமே சொல்கிறது இல்லை போலையே. ஃபாதர் சொல்கிற ஜபத்துக்கு இது சொல்லணும்ல, ரிப்ளை பண்ணணும்ல, ஈஸ்டர் மாஸில் சொல்லுவோமா தம்பி? சொல்லுவோம்ல, ஞாபகம் இருக்கா? இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இவ்வளவு ஃபோர்ஸாக இருக்கிற தாவீது வந்து அந்த கோலியாத் வந்து பேசும்போது இவருக்கு டென்ஷன் ஆகிறார். என்ன சொல்கிறாரு? இவன் சாதாரண மனுஷன், இவன் சாதாரண ஒரு இவன் போயிட்டு கடவுளை எப்படி நீ பேசலாம், கடவுளை எப்படி இவன் வந்து தூசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் வருது. அப்போ இவருக்கு சண்டைக்கு போயிட்டு அவன் வெட்டி அவன் தலையெல்லாம் தூக்கிட்டு வந்துடுறாரு. வேற விஷயம், நல்லா போயிட்டு இருக்கு. ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிக்கிறாரு, எல்லா போர்லையும் வெற்றி பெறுறாரு, அவருக்கு செல்வங்கள்லாம் கூடுது. அப்புறம் என்ன செய்யறாரு? போய் நாத்தான்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, நான் கோயில் கட்டலாமா ஆண்டவருக்கு? நான் நல்லா இருக்கேன், நான் ஆண்டவர் கிருபையில் எனக்கு எல்லாமே இருக்கு கேட்கலாம். போய் கேட்குறாரு, இல்லை நீ ரொம்ப சண்டை போட்டிருக்க, வேணாம் அவன் மகன் கட்டுவான் அப்படின்னு. சரி, இப்போ பிரச்சனை என்னன்னா ரிலாக்ஸ் ஆகிட்டார். ஆகும்போது ஒரு நாள் மொட்டை மாடியில் அப்படியே உலா வந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாரு? தன்னுடைய படை வீரன் ஒருவனுடைய மனைவியை பார்க்குறாரு, அடுத்தவன் முன்னாடி பார்க்குறாரு. இன்னும் நம்ம இதில் சொல்லணும்னா பார்க்குறாரு, இச்சை கொள்றார், தன்னுடைய பவரை பயன்படுத்தி அந்த பெண்ணோட சேர்றாரு. பிரச்சனை ஓகே, சேர்ந்துட்டாரு. அடுத்தது அதோட எக்ஸ்டென்ஷன் ஆகுது, மர்டர் பண்றாரு உரியாவை. என்ன சாதாரண ஒரு பெண் தானே, மர்டருக்கு போயிட்டாரு. அடுத்தது போயிட்டாரா? ஒரு நாள் நாத்தான் மெதுவா வர்றார். நாத்தான் யாரு? ஆண்டவருடைய ஆள், ஒரு இறைவாக்கினர், ஆண்டவர் சார்பா வர்றார். வந்துட்டு தாவீதுட்ட ஒரு கதையை சொல்றார். என்ன கதை? அரசரே என்ன எப்படி கூப்பிட்டான்னு தெரியல, ஏன்னா ஆண்டவர் சார்பா வர்றவர் எப்படி வருவார் அப்படின்னா, இஸ் த பவர் ஆஃப் காட், கடவுளுடைய பவர்னால வருவார். வந்து சொல்றாரு, அப்பா உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்காங்க, அதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து சமைச்சு கொடுக்கணும். உன் ஒருத்தர் யாரையோ வச்சு சொல்றாரு, உன் ஆட்டுக்குட்டியை சமைச்சு கொடுக்கறதா, இல்லை பக்கத்தில் உள்ளவன்ட்ட ஒண்ணுமே இல்லை, அவன்கிட்ட அந்த ஆடு மட்டும்தான் இருக்கு, அதை எடுத்து வெட்டி சமைச்சு கொடுப்பியா அப்படி சொன்னோன்னு தாவீதுக்கு என்ன வந்துருச்சு? கோபம் வந்துருச்சு. என்ன கோபம் வந்துருச்சு? அது எப்படி அவன் இன்னைக்கே சாகணும், அது எப்படி அப்படி செய்யலாம்? நியாயத்துக்குள்ள வந்துட்டார், ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டார். இல்லை அவனை வந்து அவன் மோசமானவன், அவன் எப்படி அந்த தப்பை பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அடுத்து நாத்தான் என்ன சொல்றாரு? வேற யாரும் இல்லை, நீதான் அது, நீதான். இன்னைக்கு வந்து நம்ம இருக்கோம், ஓகேயா, நம்ம இருக்கோம், எல்லாரையும் பத்தி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவான். அவன் அப்படி, இவன் இப்படி, அங்க இங்க எல்லாத்தையும் பத்தி சொல்லிட்டே இருப்பான். அது விதிவிலக்கு நானுமே கிடையாது, நானுமே சொல்லியிருக்கேன். ஏங்க நீங்க சரியா அந்த கேபிள்லாம் செக் பண்ணலைங்க,
அப்படின்னு அந்த பிரதர்ஸ் எல்லாம் சொல்லத்தான் செய்கிறேன். இது எப்படி எப்படி ஆனால் நான் சரியா இருக்கனா அப்படின்றது. இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு சொன்ன உடனே நீதான் சொன்ன உடனே அவர் அடுத்து என்ன சொல்றாரு? நாத்தான் கடவுளுடைய ஆள், கடவுள் சார்பா வந்திருக்குது. உனக்கு நீ என்ன தப்பு செஞ்சையோ மறைவிடத்துல நீ செஞ்ச தப்ப இன்னொருத்தன் உன் மனைவியோட வெளியிடத்துல செய்வான். ஒரு முடிஞ்சு ஒரு இது. இப்ப என்ன பிரச்சனை? நீ எந்த அளவியால் அழைக்கிறாயோ அதே அளவியால் உனக்கு அளக்கப்படும். ஒண்ணு இங்க ஆண்டவர் சொல்லிட்டது. ரெண்டாவது, உன் மகனை நான் அடிச்சிருவேன். ரெண்டாவது, ஓகே. இப்ப பிரச்சனை என்னன்னா, எல்லாரும் பாவம் பண்ணும்போது ரொம்ப இனிமையா ஸ்வீட்டா யாரும் பார்க்கல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். இது எப்படி? 3 விதமான பதில் சொல்லணும். ஒருத்தன் முடமாக இருக்கான், ஏசுநாட்டை கேட்குறாங்க. இப்போ இவன் முடமாக இருக்கிறது இந்த பரிசேயர் கேட்குறாங்க, இது யார் தப்பு? இவன் தப்பா? அப்பா அப்பா இவ பரம்பரை தப்பா அப்படின்னு. அப்போ ஏசுநாதர் சொல்ற, இல்லை இல்லை, இது இவன் தப்பும் கிடையாது, இவன் பெற்றவங்க தப்பும் கிடையாது, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி இப்படி இருக்கிறான் அப்படின்னா 3 விஷயங்கள் வந்துடுது. ஒருத்தன் கஷ்டப்படுறான், பிரச்சனை இருக்கு அப்படின்னா 3 விஷயங்கள் உள்ள வந்துடுது. ஒன்று, அவன் பண்ண தப்பு, தாவீது பண்ண தப்புக்கு அவனுக்கு ஒரு தண்டனை. ரெண்டாவது, அவன் பிள்ளையவும் பாதிக்குது, பிள்ளைகிட்ட வந்துடுது. பிள்ளை என்னங்க பண்ணா? பிரச்சனை இருக்கு அங்க. ஹார்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ள வர்றேன். இப்ப சரி, இப்ப நீங்க எல்லாருமே நல்லா யோசிச்சுக்குங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் யோசிச்சுங்க. பிரச்சனை பார்த்துங்க. நீங்க இனிமையா மறைவிடத்துல ஒளிப்பிடத்துல நீங்க ஆண்டவருக்கு எதிராக பண்ற பாவங்களுக்கு உங்களுக்கு மறு உத்தரவு வந்து சேரும். எப்ப சேரும்? நாளை கூட நடக்கலாம், இல்ல இன்னும் 10 வருஷம் கழிச்சு நடக்கலாம், ஓகே, இன்னும் 300 வருஷம் கழிச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம ஆண்டவர் நியாயம் இருக்கிறவர். என் ஆட்டுக்குட்டியை ஒருத்தன் அடிச்சிட்டான்னா அவர் என்னை பார்ப்பாரு, தம்பியோட எவ்வளவு பாசமா இருந்தான் என் மேல, இவன் ஆட்டுக்குட்டி அடிக்கிறிய, அவனுக்கு என்ன நான் பதில் சொல்லுவேன்? நம்மள மாதிரி கிடையாது ஆண்டவர். உன் நினைவு வேறு, என் நினைவு வேறுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்மள மாதிரி கிடையாது. அதனால நல்லா மைண்ட்ல வச்சுங்க. ஒவ்வொரு விஷயமும் செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. அது நன்மையோ தீமையோ, நன்மையை செஞ்சா நன்மையில வரும், தீமையை செஞ்சா தீமையில வரும். ஓகே, இப்போ அடுத்ததுக்கு போயிடுவோம். இந்த சிச்சுவேஷன் பாருங்க. அவர் போய் கதறி அழுகிறார் தாவீது. அப்பதான் இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்றார். ஆண்டவரே, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் பாவத்தில் என்னை கற்பந்தரித்தாள் அப்படின்னு சொல்லும் போது என்ன விஷயம் அவர் சொல்ல வர்றாரு தெரியுமா? ஏங்க, இது நான் பண்ணவே இல்லைங்க, எனக்குள்ள இருந்து ஒரு விஷயம் பண்ணுதுங்க, என்னன்னே தெரியல, எனக்குள்ள இருந்து வருதா? எல்லாருக்கும் அவங்களுக்குள்ள இருந்து தான் வருது. எல்லாருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க மூளையில இருந்து வருதா, உங்க இதயத்துல இருந்து வருதான்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஐடியாவும் வந்துகிட்டே இருக்குல்ல, நிறைய ஐடியா வரும். பசங்களுக்குலாம் என்ன ஐடியா வரும்? உடனே போயிட்டு இப்ப கேம் விளையாண்டே ஆகணும். பெரியவங்களுக்குலாம் என்ன வரணும்? என்னன்னு சொல்லக்கூடாது, கோச்சிக்கிறாங்க. பசங்கன்னா நல்ல பசங்க, கோச்சிக்கிற மாட்டாங்க, எல்லாம் நம்ம பையங்க, நம்ம பிள்ளைங்க மாதிரி. அது அந்த பிள்ளைங்க அந்த இருக்குதுங்க, சின்ன பிள்ளைங்க. இவங்களுக்கு என்ன தெரியுமா ஆயிடும்? கொஞ்சம் வெளியில போயிட்டு அந்த மண்ணுக்குள்ள விளையாடலாமா? யோசனை வந்துகிட்டே இருக்கு. எங்க இருந்து வருது? இல்ல மூளையில இருந்து வருதா, இல்ல எங்க இருந்து வருது? யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்களேன். எங்க இருந்து வருது? ஐடியாலாம் வந்துகிட்டே இருக்குல்ல. இந்த மாதிரி பாவம் பண்றதுக்கு ஐடியா வரும் தெரியுமா? ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ஐடியா வரும். இது ஐடியா வரும். நான் எப்படி இவ்வளவு சொல்றேன்னா, நானும் ஒரு காலத்துல பாவத்துல தான் இருந்தேன். அதான் பிரச்சனை. நான் அதுல இருந்ததுனால அதை பத்தி நல்லா தெரியும் என்ன நடக்குது அப்படின்றதுக்குள்ள. சரி, அடுத்தது மனிதனுடைய இதயம். இங்க ரோமியர்ல பவுல் சொல்றாரு, இவரும் அப்படிப்பட்ட ஆள் தான். ஹோலி ஸ்பிரிட் வாங்கியிருக்காரு, ஆண்டவருக்காக ஃபுல்லா போனவர், எல்லா இடத்துலையும் நற்செய்தி அறிவிச்சவர். என்ன சொல்றாருன்னா, நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையை செய்கிறேன். நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிகொண்டிருக்கும் பாவமே செய்கிறது. நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையைத்தான் செய்ய முடிகிறது. இத்தகைய ஒரு செயல்முறையை என்னுள் காண்கிறேன் அப்படின்னு யார் சொல்றா?
பாதி பேரை மனம் திருப்புறது அவர் தான். ஆண்டவருக்காக வெறியா ஓடி இருக்காரு. அவர் போகிற இடத்துல எல்லாம் வந்து எல்லாமே குணமாயிரும் இதாயிரும் நிறைய சபைகளை கட்டி ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தவர். ஆனால் அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை என்ன சொல்கிறாருன்னா, எப்பா நான் விரும்பலை, ஒரு விஷயத்தை நான் செய்ய விரும்பலை, ஆனால் அது எனக்குள்ளே இருந்து வந்துக்கிட்டே இருக்கு, என்ன பிரச்சனைன்னு தெரியல எனக்கு அப்படின்றத எழுதி வைக்கிறார். யோபு 25:4-6. இப்போ யோபுவை பற்றி இது பண்ணோம்னா, யோபு என்ன வந்து ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆதாமுக்கு முன்னாடி இருந்த ஒரு 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 உலகத்தில் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து எங்களுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? யோபு இப்போ அவர் என்ன சொல்றாரு, அப்படியெனில் எப்படி மனிதர் கடவுள் முன் நேரியவராய் இருக்க முடியும், அல்லது பெண்ணிடம் பிறந்தவர் எப்படி தூயவராய் இருக்க முடியும்? ஒரு பெண்கிட்ட பிறந்தவங்க எப்படி தூயவங்களா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோபுவே கேட்டிருக்காரு. அது எப்போ அப்போ பிரச்சனை வந்து முன்னாடியே இருந்திருக்கு. இந்த உலகத்தில் இல்லை, நமக்கு இல்லை, ஆதாம்கிட்ட வந்துச்சு, அதுக்கு முன்னாடியுமே இந்த பிரச்சனை இருந்திருக்கு. சரி, திருப்பாடல்கள் 58:3. பொல்லார் கருவிலிருந்தே நெறிதவறி செல்கின்றனர், பிறப்பிலிருந்தே பொய் பேசி தெரிகின்றனர். பொல்லாரெல்லாம் பிறப்பிலிருந்தே, நம்ம பாருங்களேன், இப்போ குழந்தைகளை பார்த்துங்களேன், சின்ன பிள்ளைங்கள 2 வயசு 3 வயசு அடிச்சுக்கிட்டு அப்படி தான் பண்ணுங்க. சின்ன பிள்ளை இருக்குதுனால நான் சொல்கிறேன். அதனால் யோசிப்பேன், இது என்னடா இது எப்படி சின்ன பிள்ளைங்களுக்கு ஏன் இவ்வளோ கோபம் வருது? அதை கிள்ளி அழுக வைக்கணும், இல்லை வந்து அதை கீறி விடணும், சட்டையை கிழிச்சு விடணும். இந்த ஐடியாலாம் எப்படி வரும்? அது குழந்தை தானேங்க, 3 வயசு தானே ஆகுது. இது எப்படி ஒன்றும் புரியல. எதையாச்சும் எடுத்து ஜாமகமாக எடுத்து அப்படி சாப்பிட்டுட்டு அப்படி கையை மறைச்சிக்கிறோம். இது எப்படி இதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? இப்போ ஜாமம் வந்து நம்ம சரி பிள்ளை சாப்பிடுன்னு சொல்லி தானே நம்ம நினைப்போம். அதுக்கு தப்புன்னு யார் சொல்லி கொடுத்தா? நம்ம நினைக்க மாட்டோம்ங்க. ஏன் ஜாமம் தொட்டா அப்படிலாம் சொல்ல மாட்டோம். ஆனால் மறைச்சிக்கிறோம். மறைக்கிறது நல்லாவே நமக்கு தெரியும், ஆனால் மறைச்சிக்கிறோம். குழந்தை 3 வயசு எப்படி வருது? யாருமே சொல்லி கொடுக்கல. இதுதான் பாவம்னு சொல்லி கொடுக்கல, ஆனால் வருது. எப்படின்னு தெரியல. பார்ப்போம் என்னன்னு. மனிதனுடைய இதயத்துக்குள்ள வந்துடும். இந்த இதயம் தான் பிரச்சனையே. இப்போ இதயம் தான், நீங்கள் இதயத்தை மட்டும் பாருங்க. இந்த இதயத்தில் தான் எல்லா விஷயம் இருக்கு. ஒரு ஹார்ட்டை போட்டு அப்படியே ஒரு அம்பை விட்டு வச்சிருப்பாங்க, அதுவும் இந்த பிரச்சனை தான். எல்லாம் இதுக்குள்ள தான் வருது. மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனை எல்லாம் நாள் முழுவதும் தீமையே உண்டாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். ஒரு நாள் ஃபுல்லா இவன் யோசனை என்னன்னா, எல்லாமே வந்து தீமை தான். ஒரு நாள் ஃபுல்லா என்ன பண்றதுன்னா, என்ன செய்யலாம், இல்லை எப்படி பாவம் பண்ணலாம், அதுதான் யோசனை. இல்லை ஒன்று எங்கிட்டாச்சும் போங்க, எங்கே இன்வெஸ்ட் பண்ணி எப்படி நிறைய பணத்தை சம்பாதிக்கிறது, இல்லை இந்த சின்ன பசங்களாக இருந்தால் என்ன, ஒரு அந்த காலேஜ் அந்த கல்யாணம் அந்த டைமில் இருக்கவெல்லாம் நம்மளை எந்த பொண்ணு வந்து பார்க்குது, இப்படியே சுற்றிட்டு தெரிவாங்க. இந்த பெரியவங்கள்லாம் வந்து என்ன மருமக என்ன தப்பு பண்ணுது இன்னைக்கு, இது என்ன இப்படி பண்ணிட்டு தெரியுது, இல்லை மக இது என்னது, இது இப்படி ஏன் இவன் வந்து அவன் பொண்டாட்டியோடய சுற்றிட்டு தரான், இது என்னது நம்மளை என்னன்னே கண்டுக்கிற மாட்டான்னு சொல்கிறானே, இதெல்லாம் வந்து யோசனை ஓடிக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கே தெரியுது, நான் சொல்ல தேவையில்லை. ஓடுதா இல்லையா? ஓடுது. சரி, ஆமாவா இல்லையா? உங்களுக்கெல்லாம் அப்படிலாம் எதுவுமே இது பண்ணுறது இல்லை. என்ன நல்லவங்க அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள், இந்த பசங்க எல்லாருமே வந்து சொக்க தங்க நல்லவங்க. எந்த ஒரு ஐடியாவும் இவங்களுக்கு வர்றதில்லை. கேம் விளையாடுறதுக்கு நினப்பு வர்றதில்லை, இல்லை வந்து இந்த மாதிரி எதுவுமே பண்ணுறதுக்கு நினப்பு இல்லை. தங்கமான பயலுங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க. சரி, எரேமியா 17:9. இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது, அதனை நலமாக்க முடியாது, அதனை யார் தான் புரிந்து கொள்வார்? யாருமே புரிந்து கொள்ள முடியாது. இருதயத்தை வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரே ஒருத்தர் தான், ஆண்டவருக்கு மட்டும் நல்லா தெரியும். என்ன யோசிக்கிற, எங்கே போகிற, எங்கே வர்ற அப்படின்னு சொல்லி தரேன். ஏன் சார் நீங்கள் வந்து இவ்வளவு இதாக போட்டு பேசிட்டு கிடக்கிய அப்படின்னா, எங்கள்கிட்ட பேசியிருக்காரு. சும்மா எப்படிங்க செய்ய முடியும்? ஒரு கடவுளின் தூதன் ஒருத்தர் இருந்தார், அவர் பேசியிருக்காரு. ஆண்டவர் சார்பா ஆண்டவர் சொல்றத எங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கார், கேட்டிருக்கோம். இன்னைக்கு உங்கள்கிட்டையும் பேசுவார். கவுன்சிலிங் இருக்கு, எல்லாரும் போங்க, அட்டன் பண்ணுங்க, பேசுவார் கண்டிப்பா. இது உண்மை. நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கார். எப்படி நாங்கள் இவ்வளவுதான் போல்டா சொல்றோம் எல்லாத்தையும்? எப்படி தைரியம் வருது எங்களுக்கு? எங்களுக்கு தைரியம் இருக்கு. நான் உண்மையை தான் சொல்றேன், உண்மை, சீரியஸா. எரேமியா 17. ஓகே, இப்போ இந்த இதயத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் நல்லா கண்டுபிடிக்கலாம், நல்ல ப்ரேயரில் இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு.
எல்லாம் ப்ரேயருக்கு அப்படியே பிரைட்டாக இருக்கும், முகமே அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். இந்த இல்லாதவன் பாருங்க, எல்லா சிக்கல் பண்ணிட்டு இருக்கிறவனை முகத்தை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். அந்த பொலிவு, அந்த அழகு அதெல்லாம் இருக்காது. மார்க்கு 7:20-23, மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும், ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன. இப்போ நான் இதை வாச்சிருக்கேன்னா, இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, ஏன் சார் இது எதுவுமே இல்லை அப்படின்னா, இது இப்போ எதுவுமே இல்லை எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பணம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வச்சு ஒரு சேல்ஸ் பண்ணுவோம், ஒரு லேண்டை சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு இல்லை. ஏன்னா அது ஒரு களவு மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அடுத்தவன் பொருளுக்கு எதுக்குமே ஆசைப்படுறது இல்லை அது மாதிரி. அப்போ பேராசையே கிடையாது. ஒரு பெரிய பில்டிங்காக கட்டுவோம், இன்னும் ஒரு 3 ஃப்ளோராக கட்டுவோம் அப்படின்றது. ஆனால் எனக்கு தேவை ஒரு ஃப்ளோர் தான், கட்டுவோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் அந்த காமவெறி, வஞ்சகம், பொறாமப்படுறது, இதெல்லாம் எதுவுமே இது எல்லாமே இதயத்திலேருந்து வர்றதுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் பாவமா? ஏன்னா 2 பேர் தான் கை தூக்குறாங்க. நீங்க பாவம் என்ன கை தூக்குங்க, பாவம் சொல்றீங்களா? அதுலேயும் ஒருத்தன் சேசு தூக்கலை, சரியா? ஸோ இதெல்லாம் பாவம் அப்படின்னு ஒத்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஆண்டவர் விட சொல்றாரு. இது கிடையாதுங்க, இது மனிதருக்கு உள்ள இருந்து உங்களை தீட்டுப்படுத்துதுன்னா என்ன? நீ ஒருத்தான ஆள் கிடையாது, நீ மனுஷனே கிடையாது, நீ என்னோட ஆள் கிடையாது, நீ வேறவுடைய ஆள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நான் இது எல்லாமே என்கிட்ட இல்லை அப்படின்னா நான் எப்படி இருப்பேன்? பரிசுத்தமா இருப்பேன். எதுவுமே இருக்காதுங்க, பிளெயினா இருப்போமா? அப்ப அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஜடம் சொல்லுவாயில. மண்ணு மாதிரி இருக்கான், அவன் பாட்டில் அவனை திட்டுறவன் பாட்டில் கேட்காம போயிட்டு இருக்கான். இல்லை எதுவுமே போய் எதுக்கு ஆசைப்பட மாட்டேன்னு சொல்கிறான். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க? சொல்லுவாங்க. ஓகே. ஆனால் கலாத்தியர் 5:22-23, தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். அப்படியே மாற்றா ஒரு இதை வச்சிருக்காரு. இப்போ என்ன அப்படின்னா, இந்த மேலே உள்ள விஷயங்கள்லாம் ஒரு ஆளுட்டு, கீழே உள்ள விஷயங்கள்லாம் ஒரு ஆளுட்டு. 2 பேரும் வேற ஆள். நமக்கு யார் இருக்கா? ஒரு எஜமான் இருக்காரு, ஒரு எஜமானுக்கு எதிரி இருக்காரு. நான் கடை வச்சிருக்கேன், எனக்கு எதிர்த்தாப்புல ஒருத்தர் கடை வச்சிருக்காரு. நான் ஒன்றை விற்கிறேன், அவர் ஒன்றை விற்கிறாரு. என்னப்பா அது, எங்கே போனாலும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. நான் ஒன்று செய்கிறேன், நான் என்ன செய்கிறேனோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருக்கார். எப்போ சரி, அது அப்போ இருந்தே வருது. இது எப்படிங்க? இது யாருங்க? அது எப்படி இந்த இதயத்திலிருந்து எப்படி இந்த வேலையை செய்கிறாங்க? இது இதயத்திலேருந்து வருது. இந்த இதயத்துக்குள்ள கொண்டு போய் வச்சது யார்? பிரச்சனை தான். இதயம் சரி, இதயம் சொல்கிறீங்களே சார், இதயம் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வச்சாங்க? பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆடுறாது இது என்னத்தையோ கொண்டு இது போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேலே இருக்கிற ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா, சிவப்பு கலரில், சைனாவில் இருக்காங்க. சைனாவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கீழே ஒருத்தர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எங்கே இருக்காங்க தெரியுமா? சொல்லுங்க யாராச்சும். எகிப்துல இருந்து இது இருக்கு. எகிப்துல படிச்சிருக்காங்க போல இதெல்லாம், சரியா? 2 பேர் இருக்காங்க. நம்ம ஊர்ல இருக்கா இல்ல அப்படின்னு சொன்னாலும் அதை நான் தெளிவா சொல்ல முடியாது, தனியே தான் நீங்க கேட்டுக்கிறேன்னு. ஆனா இருக்கு, சரியா? வானில் வேறொரு அடையாளம் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலையில் 7 மணிமுடிகள் இருந்தன. அப்பெரிய அரக்கப்பாம்பு வெளியே தள்ளப்பட்டது. அழகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு. உலகம் முழுவதையும் ஏமாற்றிய அது மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் அதனுடன் வெளியே தள்ளப்பட்டார்கள். அப்ப எங்க இருந்தோம் அப்படின்னா, எங்க இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்திருக்கு, ஆண்டவரோட தான் இருந்திருக்குன்னு வச்சுக்கலாம்.
ஆண்டவருக்கு மேலே போக நினச்சிருக்கு. அதோட ஷேப்பு அதோட இதெல்லாம் மாறிடுச்சு. அதோட நான் சொன்னேன்ல, இந்த 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 உள்ளிருந்து வருவது இருக்குதெல்லாம் அவன் மாதிரி இருக்கும். உருன்னு முறைச்சு பார்த்து மாதிரியா இருக்கும், குருன்னு இருக்கும் அவங்க. ஆனால் இந்த ஆண்டவரோட கனிகள் உள்ளவன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே பிரைட்டாக இருப்பாங்க. அப்போ ஷேப் மாறிடுச்சு. வேற ஒரு ஷேப்பில் இருந்தது ஒரு மகிமையான ஒரு ஒளியில் கிடந்ததை மாறிடுச்சு. சரி, இப்போ மாறிட்டு பேசாமல் இருக்க வேண்டியதானே? வெளியே தள்ளப்பட்டது எங்க தள்ளப்பட்டிருக்கு? பூமிக்கு வந்துருச்சு. பாதாளம்னு யாரோ சொல்றாங்க, அட்வான்ஸாக போயிட்டாங்க அவங்க. அது இன்னும் இருக்கு கொஞ்ச நாள் இருக்கு. சரி, சாவின் மரம் துர்க்குணத்தின் தந்தை. நான் துர்க்குணத்தில் பிறந்தேன், என் தாய் துர்க்குணத்தில் என்னை கற்பந்தரித்தாள் அப்படின்னு அவர் சொல்றார். ஒரு பிரேயர் பண்ணும்போது கதறி அழுகும் போது ஆண்டவர் சொல்றார், என் மகனை காப்பாத்துங்க அப்படின்றதுக்காக அந்த விஷயத்தை அவர் சொல்றாரு. மகன் மேலே உள்ள அவ்வளோ பாசம். மகன் வந்து ஆண்டவரால் அடிக்கப்பட்டான். ஏன்னா அந்த பாவம் பண்ணதுனால இந்த பிரச்சனை வந்துருச்சு. படுத்த படுக்கையாக கிடக்கான், முடியலை, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட மன்றாடுறார். மன்றாடும் போது துர்க்குணத்தின் பிறந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நான் என்னப்பா செய்ய, நான் வந்து என் பிறப்புலையே இந்த மாதிரி விஷயம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாவீது வந்து புலம்புறார். நீங்கள் சங்கீதம் எடுத்து படிச்சீங்கன்னு வச்சுங்களேன், உணவு புலம்புவார் அவர் நிறைய விஷயங்களுக்கு. எல்லாம் என்ன தெரியுமா, அந்த ஸ்பிரிட்டு, கடவுளுடைய ஆவி அவர் புலம்ப வைக்கிறார். இப்படி பிரேயர் பண்ணுப்பா, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறார். தொடக்க நூல் 2:17, ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சாகவே சாவாய். 2 விதமான சாவு இருக்குங்க. 2 விதமான சாவு. ஒன்று வந்து இந்த பாடி தூக்கி கொண்டு போய் போச்சுருவாங்க. இதை விட்டு ஆத்மா வெளியில் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு பேர் வந்து என்னது, போனோம், சரியா, மண்ணுக்கு போயிடும். ஆனால் இந்த சோல் இருக்குல்ல, இது ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க. இது என்ன பண்ணுறது? இதுக்கு ஒரு வழி இருக்கணுமே, என்ன பண்ணுறது இது பார்ப்போம். தொடக்க நூல் 3:11-12, நீ ஆடையின்றி இருக்கிறாய், உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்போது அவன், என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். இப்போ என்ன செய்வாங்க, உடனே பெண் மேலே எல்லாரும், அந்த ஆம்பளை எல்லாம் லேடிஸ் மேலே பழிய போட்டுருவாங்க. எப்பா நீ தான் ஏவாள் வந்து பெண் அப்படின்னு சொல்லிட்டு பழிய போட்டுருவாங்க. ஆனால் பிரச்சனை அங்கே இல்லை, அது கிடையாது. இவங்க 2 பேரும் ஏன் பிரிஞ்சாங்க? அவங்க தனியாக ஏன் ஏவாள் சுற்றிட்டு இருந்துச்சு? கூடவே இருந்திருக்கலாம், அப்பயே சொல்லியிருப்பார்ல ஆதாம், வா சே ஆண்டவர் சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஒன்று இவங்க எல்லாரும், இவர் ஏன் போனாரு விட்டுட்டு, ஏவாளை விட்டுட்டு எங்கிட்ட போயிட்டார்? பிரச்சனை இருக்கா? சரி, இப்போ இது அது இல்லை மேட்ரு. இப்போ வந்து பாருங்க, இந்த பாம்பு என்னை ஏமாற்றியது, பாம்பு ஏமாற்றிடுச்சு. அப்போ அந்த பாம்பு எங்கேருந்து வந்திருக்கு? எங்கேயோ இருந்து வந்திருக்குங்க, வெளியிலேருந்து வந்திருக்கு, பூமிக்கு வந்துருச்சு. அந்த பாம்புக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏன்னா கடவுள் நீங்கள் நல்லா உருவாக்குறீங்களா மனுஷனை, எவ்வளோ அழகாக படைச்சிருக்கீங்க, தன் சாயலாகவே படைத்தார், வானதூதருக்கு சற்று குறைவாக படைத்தார், எப்படி அவனை வாழ்கிறான்னு பார்ப்போம், எப்படி அவன் வந்து இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்ச்சி பண்ணிடுச்சு. சரியா? மத்தேயு 3:7, பரிசேயர் சதுசேயர் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதை கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவன் யார்? இது எங்கே வருது? புதிய ஏற்பாட்டில் ஸ்நாபகரில் வந்து எல்லாரும் ஞானஸ்தானம் வாங்க வரிசையாக வர்றாங்க, ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புறதுக்கு வர்றாங்க. வரும்போது இவர் இப்படி கேட்குறாரு, ஏய் விரியன் பாம்பு குட்டியிலே அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ கோவம். இப்போ நான் உங்களை பார்த்து வந்து விரியன் பாம்பு குட்டியிலே அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினேன்னு வச்சுக்கவேன், டென்ஷன் ஆயிருவியா, இப்போ நான் வீட்டுக்கு போய் சேர முடியாது. ஆனால் அங்கே வந்து என்ன சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டியிலே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு ஸ்நாபகரில். அவரும் கடவுளுடைய மனிதர். எலியா போயிட்டாரு, வரக்கூடிய எலியா அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசுநாதர் சொல்றாரு அவர் 10. அப்போ வந்து சொல்லும் போது எவ்வளோ அந்த அதுவும் அந்த யூதர்கள்லாம் வந்து எவ்வளோ சீரியஸான டென்ஷன் ஆயிருப்பாங்க. அதெல்லாம் பற்றி கவலைப்படல. விரியன் பாம்பு குட்டியிலே நீ யார், உங்களுக்கு யார் சொன்னது தப்பிக்க சொல்லி? ரைட்டு,
இந்த மரத்தோடைய கனி வந்து பாவம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? இந்த மரத்தோட கனி வந்து பாவம். அதுதான் மார்க் 7 சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துருச்சு. இந்த மரம் அப்படின்றது வந்து ஒரு சாவின் மரம். ஏன்னா இது சாவை கொண்டு வந்துருச்சு, சாவின் மரம். சரி, அப்போ சாவு இருக்குன்னா வாழ்வு இருக்கணும்ல? இருக்கணுமா இருக்கக்கூடாதா? சொல்லுங்க, பின்னாடி இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும். சாவின் மரம் கொடுத்த கனி ஒரு 3 விஷயங்களை உள்ள கொடுத்துட்டு போயிடுச்சு. சாவின் மரம் பழம், அந்த ஆப்பிள் மாதிரி இருக்கும்ல, சும்மா ஆப்பிள் மாதிரி இருக்கிற பழம் என்னென்ன கொடுத்துருக்கு பாருங்க. அந்த மரம் உண்பருக்கு சுவையாகவும் நல்லா இருக்கும், உண்பதற்கு. கண்களுக்கு களிப்பூட்டுறது, கண்களுக்கு சாவியது. எப்படி அப்படியே போயிட்டு மொட்டை அவ்வளோ களிப்பாக இருந்திருக்கும். சரி, அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும். எப்படி இதெல்லாம் கொள்ளலாம், எப்படி உரியாவை சாட்சி முடிச்சுட்டு நம்ம பெருமையை நம்ம காப்பாற்றிக்கலாம் இருந்ததை கண்டு பெண் அந்த பழத்தை பறித்து உண்டாள், அதை தன்னிடமிருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். 2 பேரும் சாப்பிட்டாங்க. இந்த ஃப்ரூட்டுக்குள்ள 3 விஷயம் இருக்கு. சரீர இச்சை, சரீர இச்சை. உடம்பு எல்லாருக்கும் இச்சை இருக்கு, சரீர இச்சை எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது, மற்றவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்று லீகல் அப்படின்னு ஆண்டவர் ஒன்றை உருவாக்கியிருக்காரு. அதே மாதிரி தான் தாவீது இருந்தார். நீ போய் அடுத்தவன் மனைவியை பார்த்த அப்படின்னா பிரச்சனை வந்துடுது. சரீரத்தின் இச்சை, இந்த பழம் செயல்பட ஆரம்பிக்குது. யாரோட பழம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ அது பண்ணுறீங்களோ, எப்போ இந்த விஷயம் நடக்குதோ, அப்போ எல்லாத்தையும் வந்து நீங்கள் யாரோடைய சீடு, யாருடைய மரம்? சாவின் மரத்தினுடைய கனி வேலை செய்யுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது கண்களின் மோகம். பெருசா பெரிய ஓகே. அடுத்தது வாழ்க்கையின் பெருமை. பெருமை தாங்க. நான் சர்ச்சுக்கு போகிறேன், முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, ஆண்டவருக்குள்ள வர்றது கொஞ்சம் தெரியுறதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போகும்போது அப்படியே பயங்கர டிப்டாப்பாக போவேன். சர்ச்சில் உள்ள வேலை எல்லாத்தையும் செய்வோம், ஓடி ஓடி செய்வோம். எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் கலந்துக்குருவோம். கோயிலுக்கு தவறாமல் போயிடுவோம். பூசை எல்லாம் அட்டன் பண்ணாத நாளே கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாம் நற்கரணை ஃபாதருக்கு நம்ம தான் எல்லாமே, ரைட் ஹேண்டே நம்ம தான். விரதம் அது இது எல்லாம் கரெக்டாக மாலை போட்டுருவோம். தவறாமல் நடந்து போவோம். வேளாங்கண்ணிக்கு மாலை போட்டிருப்போம், நடந்து போவோம். ஒரு இந்த ப்ளூ கலரு சேலை, இல்லை வந்து ப்ளூ கலரு வேஷ்டி, இல்லை இப்போ புதுசாக கலர் வருது கொஞ்சம், அந்த சிமெண்ட் கலரு, இதெல்லாம் போட்டிருப்போம். சரிங்களா? ஆனால் அந்த மார்க் 7 இருக்குல்ல, அது எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஆனால் நான் எல்லாம் செய்வேன். எதுக்கு தெரியுமா செய்கிறோம்? அந்த மார்க் 7க்குள்ள ஒரு பெருமைன்னு ஒன்று இருக்கு பார்த்தியா, அது வந்துடும். பிரதர் தான் சர்ச்சில் முக்கியமான ஆள், அவர்கிட்ட கேட்டுட்டு தாங்க எல்லாம் பண்ணினேன். அவர் தான் இருக்கமா, நம்ம இல்லை இங்கே எல்லாருமே ஓரளவுக்கு இருப்போம் நெருக்கி. சரிங்களா? அது நான் தப்புலாம் சொல்லலை, உண்மைதான். ஆனால் அதுக்குள்ள விஷயம் இருக்கு. கடவுள் செய்யாதே 10 கட்டளை சொன்ன விஷயத்தை செஞ்சுட்டு நான் இவ்வளவும் பண்ணி என்ன பிரயோஜனம்? நான் யாரை திருப்திப்படுத்துறதுக்காக பண்ணுறேன்? யாரங்க திருப்திப்படுத்துறேனா? மனுஷன் தானே. ஆனால் அந்த மனுஷன் இருதயத்தை பார்க்க முடியாது. கடவுள் தானே பார்ப்பாரு, அவருக்கு தானே அந்த பவர் இருக்கு. இருதயத்தை பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு. என்ன சின்ன வயசுல நீ என்ன பாவம் பண்ண அப்படின்றத அவர் சொல்லுவார். என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் கரெக்டாக நீங்கள் பாவம் பண்ணி கேட்டு ஆண்டவர்கிட்ட பேசுகிற அளவுக்கு நீங்கள் தகுதி ஆகிட்டு உங்கள் பாவத்தை எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் போயிட்டு ஒரு ஊழியக்காரர்கிட்ட, கடவுளுடைய தூதன்கிட்ட, கடவுளுடைய சார்பாக வர்றவன்கிட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுவார். எங்களுக்கு சொல்லியிருக்காரு, நாங்கள் பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். உண்மை. நீங்கள் வேணா வாங்கலை, நீங்கள் பாவத்தை நீங்கள் வேணா சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் பாவத்தை எல்லாத்தையும் சுத்தமாக விட்டுருங்க, நிப்பாட்டிருங்க சுத்தமாக. பாவ மன்னிப்பு கேளுங்க, அது முழங்கால் போட்டு நடந்து போங்க, இல்லை பாத யாத்திரை போங்க. பாவ மன்னிப்புக்காக நீங்கள் பாத யாத்திரை போங்க. ஆண்டவரே உங்களுக்காக நான் ஊழியம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் போய் செய்யுங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவார். இது உண்மை, நான் பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மை.
சரிங்களா? அப்ப இந்த வாழ்வின் மரம்னு ஒன்று வருதுங்க. சாவின் மரம் இருந்துச்சுன்னா வாழ்வின் மரம் ஒன்று வேணும். வாழ்வின் மரம்னு ஒன்று இருக்கு. என்ன வாழ்வின் மரம்? எப்படி இது வந்து சாவின் மரம் அப்படின்னு ஒன்று இருக்கோ அதே மாதிரியே வாழ்வின் ஒன்று மரம் இருக்கு. ஆப்போசிட். நான் சொன்னேன்ல, எல்லாத்துக்கும் ஒரு ஆப்போசிட் இருக்கு. வாழ்வுனா சாவு இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ஆப்போசிட் இருக்கு. பின் இதோ ஆதாம், தொடக்கம் 3:22-24. இதோ ஆதாம் நன்மை தீமை அறிந்தவனாய் நம்மில் ஒருவனைப் போல் ஆகிவிட்டானே, இனி அவன் தன் கையை நீட்டி வாழ்வளிக்கும் மரத்தின் கனியை பறித்து தின்று என்றென்றும் உயிர் வாழ்வானோ என்று சொல்லி, அப்படி ஆதாமை வெளியே துரத்திவிட்ட பின் கடவுள் இன்ப வனத்தின் வாயிலில் சுடர் விட்டெறியும் வாளை ஏந்தி எப்பக்கம் சுழறுகின்ற கேருபீமை வைத்து வாழ்வளிக்கும் மரத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய சொன்னார். ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. நான் சாதாரணமாக நாங்கள் போயிட்டு அந்த பூண்டிமா கோயிலில் போயிட்டு அப்படி ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுவோம். பட் இட்ஸ் நாட் ஈஸி. அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பக்கத்தில் நெருங்காதவர் எப்பக்கம் சுழலுகின்ற வாளை ஏந்தி கேருபீன்களை வச்சிருக்கார். கேருபீன் உள்ள வச்சிருக்காரு. நீங்க மாதாவை பற்றி தான் பேசுகிறேன், மதர் மேரி. இந்த வாழ்வின் மரம், சரிங்களா? அடுத்து வாழ்வின் மரம் இருக்குன்னா அதுக்கு ஒரு கனி இருக்கணும்ல. the fruit of God. கனி இருக்கணும்ல, பழம் இருக்கு. எப்படி இங்க ஒரு விஷயம் இருக்கோ அதே விஷயம் ஆப்போசிட்டா நடந்துகிட்டே இருக்கும். நான் ஒண்ணு அவர் பக்கத்தில் இருக்கானே, இல்லாட்டா இவர் பக்கத்தில் இருக்கானே. நான் ரெண்டு பக்கமும் நான் இருந்தோம்னா என்ன பண்றது? ஒண்ணு அவர் பக்கத்தில் இருக்கானே, இல்லாட்டா இவர் பக்கத்தில் இருந்தா என்ன, அவர் பக்கத்தில் இருந்தா என்ன, வித்தியாசம் இருக்கு. சொல்றேன். அச்சிஸ்ட லூக்காஸ் சுவிசேஷம் 1:40. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்தாவியானால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த வேர்டு பைபிள்ல எங்கேயுமே கிடையாதுங்க, எங்கேயுமே கிடையாது. ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு ஒரு பரிசுத்தாவி கடவுள் சொல்ற விஷயம் எங்கேயுமே கிடையாது. உன் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இப்ப அதே விஷயத்தை அருள்ந்த மரியே வாழ்க அப்படின்ற ஜெபத்தை நல்லா சத்தமா ஒரு ஜெபம் சொல்லுங்க பாப்போம். பழைய ஜெபம் கனின்னு வரும்ல, அது அருள். பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவியா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அப்படி நின்றுக்குங்க. இந்த ஜெபத்தை, இது பைபிள்ல உள்ளது, பைபிள்ல உள்ள வசனம். 10 மணி 53 மணி ஒரு நாள் ஃபுல்லாலாம் சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, பைபிள் உள்ள வசனம். இது யாரை பற்றி சொல்லுது பார்த்தீங்களா? இந்த வாழ்வின் மரத்தையும் அதனுடைய கனியாகிய இயேசுநாதரையும் பற்றி சொல்லுது. இது சாதாரண இல்லை, சாதாரண ஜெபம் இல்லை. நம்ம சும்மா வாயால் போட்டு அடிச்சு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லை, சும்மா கதையாட்டு ஆண்டவரே அப்படிலாம் இல்லை. பைபிள் உள்ள விஷயம், சரிங்களா? அடுத்தது லூக்காஸ் 1:42. அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவள், உன் வயிற்றின் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றது. இது எங்கன்னா வேற ஒரு பைபிள்ல அப்படி இருக்கு. ஆனா கனி இது குழந்தை. தொடக்க நூல் 3:5. சகல ஆதி சாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. யார் அந்த பிள்ளை? இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க சத்தமா, இயேசு கிறிஸ்து. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பெற்றெடுத்திருக்க அந்த பெண் பெற்றிருக்க சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆட்லுகை செய்யும் ஆண் பிள்ளை. என்ன வார நாள் நடக்கட்டேன், அது வார நடந்துகிட்டே இருக்கும், அது வார நடந்துகிட்டு இருக்கேன். ஆனா ஆண்டவர் அவர் வேலையை செய்யாம இதை முடிக்க மாட்டாரு. அவருடைய பிள்ளைகள் தொலைந்து போன ஆடுகளாகிய உங்களை தேடி கண்டுபிடிக்காமல் இந்த உலகம் முடியவே முடியாது. உங்களை தேடி தான் வந்திருக்காரு.
99 விட்டுவிட்டு 1 தேடி வந்திருக்காருன்னா அது நீங்க தான் அழைக்கப்பட்டவர்கள். வந்திருக்கீங்க, இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. இப்போ பசங்கள்லாம் வாங்கப்பா அப்படின்னு சொன்னா வந்துட்டாங்க. நான் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டேன். ஓ, விஷயம் இருக்கும் போல, சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இசையா சாகமம் 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அடையாளம் கொடுத்தாரு. இந்த அடையாளத்தை சுத்தி சுத்தி தேடிக்கிட்டே இருந்தாங்க. யாரு தேடினது? இந்த வலுசற்பமும் அதோட ஆட்களும் வந்து சுத்தி எங்கப்பா அந்த அடையாளம், இது எங்க பிறப்பார், இந்த டைம்ல பிறப்பாரா, 2 வயசுக்குள்ள இருப்பாங்களா, எல்லாத்தையும் கொன்று நடந்துச்சா இல்லையா? ஏசுனார் பிறக்கும் போது அந்த ஏரியால அவங்க கண்டுபிடிச்சாங்க, இந்த ஏரியால பிறந்துட்டாரு, யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அதுக்குள்ள மறைமுகமா இருக்கு. ஒரு ஃபேக்கா ஒரு ஹஸ்பண்டை ரெடி பண்றாரு, யாருக்கு தெரியாம இருக்க ஹஸ்பண்ட், அவர் கண்ணி எப்படி ஃபேக்கா ரெடி பண்றாரு. ஆனா இவன் என்ன செய்யறான்? எல்லாத்தையும் கொன்று. சுத்தமான ஆத்மாக்களுங்க, சுத்தமான ஆத்மா. நீதிமொழிகள் 3:8. தன்னை அடைந்தோருக்கு அது வாழ்வலும் கனிதரும் மரமாகும், அதை பற்றிக்கொள்வோர் நற்பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவங்க யார் தெரியுமா? நம்ம தான். அது மாதாவை பிடிச்சிருக்கோம். நம்ம இன்னும் ஹெவியான விஷயங்கள்லாம் வருது. அப்படியே இந்த பாட்டை வந்து சேர்ந்து சத்தமா உயர்த்தி கூட சேர்ந்து பாடு. தொடக்க நூல் 3:15. உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம். அவள் உன் தலையை நசுக்குவாள், நீயோ அவளுடைய குதிகாலை தீண்ட முயலுவாய். உனக்கும் ஆட்டை பார்த்து சொல்றாரு, அந்த பாம்பை பார்த்து சொல்றாரு. எங்க இருந்தது? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல இருந்து கீழே வந்துருச்சு. கீழே வந்து மனுஷனை வந்து ஏமாத்திருச்சு. அப்போ வந்து அதை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கும், வலு சர்ப்பமாகிய உனக்கும், பெண்ணுக்கும், அன்னை மரியாளுக்கும், உன் வித்துக்கும். அவன் வித்து இருக்கு சரிங்களா? அத போ உங்களுக்கு தெரியும். அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம். ஏசுனாருக்கு ஒரு பகையை உண்டாக்குறோம்.
பகையை உண்டாக்குவோன்னு யார் சொன்னது? ஆண்டவர் சொல்றாரு, உண்டாக்குறாரு. அவள் உன் தலையை நசுக்குவாள். நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா சர்ச்சிலையும் வந்து கீழே ஒரு பாம்பு இருக்கும், பிரச்சனை இருக்கு, கீழே ஒரு பாம்பு இருக்கும், அது போட்டு மிஸ் அப்பதான் நிற்கும். எப்படி அது? நம்ம சர்ச்சில் வந்து சிலைகள்லாம் வச்சிருக்காங்கல்ல, சொல்லுவாங்க சிலை வழிபாடு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பைபிள்ல இருக்கிறதா வச்சிருக்கோங்க, முன்மாதிரியா வச்சிருக்கோம், இதான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு. வேற என்ன நாங்க போய் சிலையை கும்பிடுறோம்? வேற ஏதாச்சும் ஒரு மிருகங்களை இது பண்றோமா? ஏதாச்சும் அனிமல்ஸ் இருக்கா? இல்ல பாம்பு கீழே கிடக்கிற பாம்பை போயிட்டு பாம்புக்கு பொட்டு வச்சு எதாவது பண்றோமா? இல்ல, அது மாடல். அப்படி பைபிள் வேர்டை செஞ்சு வச்சாச்சு. சரி, நற்குணத்தின் தாய். இப்ப துர்க்குணத்தில் பிறந்துட்டோம்னு சொல்றாரு, பிரச்சனை வந்துருச்சு. இப்ப நற்குணத்தின் தாய் வந்துட்டாங்க. நற்குணத்தின் தாய் நமக்கு உண்டு. நம்ம நற்குணத்தின் தாய் பெற்ற பிள்ளைகள். ஏன்னா நம்ம வந்து மாதாவை நமக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியாத நிறைய பேர் இருக்கீங்க போல. மரியே வாழ்க சொல்லுங்க, கையை தூக்கி. மரியே வாழ்க. திருவெளிப்பாடு 12:1. விண்ணகத்தில் அரியதோர் அறிகுறி தோன்றியது. பெண் ஒருத்தி காணப்பட்டால், அவள் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தாள், நிலவின் மேல் நின்று கொண்டிருந்தாள், தலையில் மீது 12 விண்மீன்களையும் முடியாக சூடியிருந்தாள். பார்த்துக்குங்க, இருக்கு. சங்கீதம் 45:9. நமது நாய்களுக்குள்ளே அரசரின் குமாரத்திகளுண்டு. ராஜஸ்திரீ ஓபீரின் பொன் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பரிசத்தில் நிற்கிறாள். தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவார்கள். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்கள் தயவை நாடி வருவார்கள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள். அவள் உடை பொற்சரிகையா இருக்கிறது. பொற்சரிகையில தங்கத்திலே இழைச்சிருக்காரு. இருக்கா இல்லையா? இழைச்சிருக்காரு. வசனம் வேற ஒண்ணும் இல்ல, வசனம். ராஜஸ்திரீ என்ன சொல்றாங்க? ராஜஸ்திரீ. அப்ப ராஜா யாரு? ராஜஸ்திரீ, கடவுளுடைய ஸ்திரீ, ராஜஸ்திரீ. தொடக்க நூல் 12:17. இதனால் அரக்கப்பாம்பு அப்பெண் மீது இருக்கு, நல்லா போய் வாட்சி பாருங்க. அப்பெண் மீது சினம் கொண்டு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போர் தொடுக்க புறப்பட்டு சென்றது. அவர்கள் கடவுளுடைய கட்டளையை கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவர்கள். சுத்தி கித்தி பார்த்தா என்ன பிரச்சனையே நம்மளோட தான் போலயே. யோசிச்சு பாருங்க. அப்பெண் மீது சினம் கொண்டு அவருடைய எஞ்சிய பிள்ளைகள். யாருங்க அது எஞ்சிய பிள்ளைகள்? யாரு? நம்ம தான். ஏன் நம்மளுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, இந்த பொறாமை அதெல்லாம் ரொம்ப அப்படியே அடிச்சுட்டே இருக்கும். நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள வந்து உள்ள நுழைஞ்சிட்டோம்னு வச்சுங்களேன், பக்கத்துலேயே வர முடியாது. உள்ள வந்துடணும், உள்ள க்ளோஸ்டு. அவருக்குள்ள வந்து அவர் தம் சிறகுகளால் மூடி அப்படியே மறைச்சிருவார். கழுகுகளின் செட்டைகளை விரித்து பிறக்கிறது மாதிரி மாதா அவங்களோட அப்படியே செட்டைகளை மறைச்சிருவாங்க. மறைச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், நீங்க போய் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் நீங்க சொல்லி அவங்களெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா மாத்துறீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இந்த வலுசற்பத்திட்ட இருந்து நீங்க அவங்கள பிரிச்சு இங்க கடவுளுடைய பிள்ளைகளாய் நீங்கள் ஒவ்வொருவரும் மாற்றுவீங்க. ஆனா என்ன இது, அங்கிட்ட இங்கிட்ட இருக்கக்கூடாது. வந்துருங்க, நம்மள்ட்ட ஆண்டவர்கிட்ட வந்துருங்க, மாதாமாட்ட வந்துருங்க. டோட்டலா ஃபுல்லி சரண்டர். சின்ன விஷயத்துல கூட விடாம வந்துருங்க. வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்வழிக்கும் அந்த செட்டையை, அது கேருபீன்களை வச்சு மறைச்சு வச்சிருந்தார்ல, அந்த பழம் அதான் இயேசுநாதர் உங்களுக்கு கிடைச்சிடுவார். நீங்க திருப்பியும் பரலோகத்து எங்க இருந்து வந்தோமோ அங்கேயே போயிடுவோம். அதுதான் நம்மளோட பயணமே. இந்த பூமியில வந்து நல்லா கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று அதை நல்லா 100 பவுன் 50 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து, அப்பா என் கடமை முடிஞ்சிருச்சுப்பா, நான் வந்த வேலை சிறப்பா முடிந்து விட்டது, போயிடுவோம். போயிட்டு திருப்பி முதல்ல இருந்து திருப்பி இப்படியே இருக்க வேண்டியது. அதனால இதோட முடிச்சுக்கிறோம். இந்த லைஃப்
நம்ம திருப்பி இங்கே வரக்கூடாது. இந்த லைஃப் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையான லைஃபா? சொல்லுங்க, கை தூக்கி சொல்லுங்க. நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார், எனக்கு எந்த ஒரு கஷ்டங்களே இல்லை, மனத்துயரங்கள் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. எனக்கு தெரியும் இந்த இப்போதான் இன்னும் வந்து இன்னும் ஒரு 40 வருஷம் 2026 நான் இறந்துருவேன்ப்பா, எனக்கு பெட்டிலாம் செஞ்சு வச்சுருக்கேன், ஓகே நான் போயிட்டு வரேன் பாய், என் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் சொல்ல முடியுமா உங்களால்? தான் முடியாது. நீங்கள் வந்து இங்கே ஒன்றுமே இல்லை, யூ ஆர் ஜஸ்ட் லைக் தட். ஆனால் உங்களுக்கு இங்க வந்திருக்கிற இல்ல ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த லைவ்ல கேட்டுக்கிட்டு இருக்குங்க, இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மகனே மகளே, நீ என்னிடம் முழுமையாக வந்துவிடு, நான் உன்னை சட்டைகளால் மூடி அப்படியே கொண்டு போயிடுவேன், நீ திரும்பி இங்க வரவே இல்லை, என்னுடைய ஒளியில நீ வாழ்ந்துகிட்டு இருப்ப. ஒளி அப்படியே ஆண்டவருடைய பிரகாசத்துல வாழ்ந்துட்டு இருப்பேன். பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிட்டு நம்ம வார்டில் புகழ்ந்து பாடிட்டு அப்படியே இருந்துருவோம். டார்கெட்டே அத, இதுக்கு தான் வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி சொன்னது மாதிரி இல்லை, அப்பா என் கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சு, ரைட்டு, ஒரு எல்லாத்தையும் பாய் பாய் போயிட்டு வரேன், மகளை பேரெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வரேன், உங்களுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், போயிட்டு வரேன். இப்போ திருப்பி வர வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். அப்ப என்ன செய்வான், ஒருவேளை பேர வீட்டை கிராஸ் பண்ணியே போக வேண்டியிருக்கும், என்ன செய்வீங்க? நடக்கலாம்ல, யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் தெரியும் இதுக்குள்ள விஷயங்கள் இருக்கு. ஓகே, இப்ப இதுக்கு ஒரு மாற்று மருந்து ஆண்டவர் கொடுக்குறாரு. விஷம் உள்ள வந்துருச்சு, ஹார்ட்ல வந்துருச்சு. எப்படி ஹார்ட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு துளி ரத்தம் ஹார்ட்டா தான் மாறுது, பம்ப் பண்ணுது, அதை சுத்தி மொத்த பாடியும் வளருது. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் அந்த ஹார்ட்ல இருக்குல்ல, இது இவங்களோட சீட்ஸா வந்துருது. இதனால நம்ம இதை விட்டு வெளியில வரவே முடியல. அப்ப என்னது? பிளட். அதத்தான் அவர் தாவீது சொல்றாரு, துர்க்குணத்தில் உருவானேன் உண்டாயிருக்கேன். பிளட்ல இருக்கு, பிளட் லைன்ல இருக்கு, ஜீன்ல வந்துச்சு. இப்ப இத மாத்துறதுக்கு அவர் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியதா போச்சு. இதை மாத்தவே முடியல, யாருமே வரவே முடியல ஆண்டவர்கிட்ட. ஏன் அப்படின்னா, உள்ளே கொண்டு போய் வச்சா இப்படி ஒரு பொருளை ஒரிக்கிறான், அவன் இதயத்தில் கொண்டு போய் ஒழிச்சிடறா, அவன் கண்டுபிடிக்கவே மாட்டான் அப்படின்றது மாதிரி இந்த விஷயம் உள்ள நடந்துகிட்டு இருக்கு. உள்ள இருந்து பிளட் எல்லாம் போய்கிட்டே இருக்கு, சுத்தி பாடி ஃபுல்லா இதுக்குள்ள தான் இருக்கும். இப்ப ஆண்டவர் ஒரு மாற்று மருந்தை கொண்டு வருவார். மத்தேயு 26 வரைக்கும் அவர்கள் உண்ணும்போது இயேசு அப்பத்தை எடுத்து இறைபுகழ் கூறி பிட்டு தம் சீடருக்கு அளித்து, இதை வாங்கி உண்ணுங்கள், இது என் உடல் என்றார். பின்னர் கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறி அவர்களுக்கு அளித்து, இதிலே அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் உடன்படிக்கைக்கான என் ரத்தம், இது பாவ மன்னிப்புக்கென்று பலருக்காக சிந்தப்படும். இந்த விஷயத்தை மாத்துறதுக்கு இன்னொரு விஷயத்தை கொண்டு வந்துட்டார். சரி, இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. இந்த வாழ்வழிக்கும் மரம் சொல்லிட்டு ஒண்ணு அங்க இருந்துச்சா? பரலோகத்துல 2 மரம் இருந்துச்சா? இந்த வாழ்வழிக்கும் மரத்தை அப்பயே விட்டுருக்கலாம்ல, அது போய் ஆதாம் ஏவாள் போய் அந்த வாழ்வழிக்கும் மரத்தை டக்குன்னு போய் சாப்பிட்டு சரியா இருக்கும் அப்படின்னு இருக்கலாமா இல்லையா? விடல, சுத்தி அடைச்சிட்டாரு, க்ளோஸ் பண்ணிட்டாரு, எவனுமே போக முடியாது. கேருபீன்களை வச்சு க்ளோஸ் பண்ணிருக்காரு. ஏன் தெரியுமா? நீ பாவத்தோட அதை எப்படி போய் சாப்பிடுறது? ரொம்ப பரிசுத்தமானவங்க மாதாம்மா, எப்படி போய் நீ பறிக்க முடியும் அந்த பழத்தை? யூ cannot go. அப்படி போய் டச் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிரும். இப்ப அதுக்குள்ள ப்ராசஸ்களை பண்ணி இப்ப ஆண்டவர் இவ்வளவு பாடுகள் பட்டு இது செய்ய வேண்டியதாகி போச்சு. நம்மளை மீட்கிறதுக்காக ஆண்டவர் சந்து சந்தா பிரிச்சு அவர் தோலை எல்லாத்தையும் உரிச்சு அப்படியே நரம்புல அந்த கையில அடிக்கும் போது அந்த நரம்பு போறதை பார்த்து அந்த நரம்புல அடிச்சாதான் ஈஞ்சுக்கிட்டு விழுகாது அப்படின்னு சொல்லிட்டு நரம்புல அடிச்சு இவ்வளவு பாடுபட்டு இதை வெளியில கொண்டு வந்திருக்காரு. ஓகேங்களா? இப்ப நம்ம திருப்பலியில போயிட்டு இதே பிளட்டுங்க, இதே பெட்டு, இதே வாழ்வழிக்கும் மரத்தினுடைய கனி, அதைத்தான் போய் சாப்பிட்றோம். சரி, அங்கேயே கொடுத்துருக்கலாம்ல, அதை
ஏன் அவ்வளோ செக்யூர் பண்ணி வச்சாரு இதை? ஏன் அப்படின்னா, பாவத்தோடய செத்துருவ, பாவ மன்னிப்பு இல்லாம பாவத்தோடய செத்துருவ. அப்ப திருப்பி ஃபுல்லாவே செத்துருவ, நீ திருப்பி பரலோகத்துக்கு போகவே முடியாது. புரியுதா? இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க, தெரியும். அப்ப அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் பண்றாரு. இந்த வாழ்வழிக்கு மரத்தை சாப்பிட்றதுக்காக பல வருஷங்கள் காத்திருந்தோம். அதுக்காக பல ஆண்டவர் வந்து பல விஷயங்கள் பண்ணாரு. சாதாரணமா இல்லை. நீங்க ஏதாவது கிறிஸ்டினா பிறந்துட்டோம்லாம் நினைக்காதீங்க. நீங்க இங்க வந்து ஒரு ஆர்சி கிறிஸ்தவர்களா இல்ல ஒரு கிறிஸ்டினா பிறக்கிறதுக்கு நீ பெரும் பாக்கியம். நான் என்ன சொல்றேன், பெரும் பாக்கியம். என் நண்பன் வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான், இந்த மாதிரி ஆண்டவரை பத்தி. ஆண்டவர் பேசுவாரா, அப்படி பாவம்லாம் அவர் வந்து நம்ம விஷயம் ஆண்டவர் உருவாக்குனது இல்லடா, சாத்தானோடதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் என்ன நினைச்சிட்டேன், என்னடா இவன் நம்ம எல்லாரும் ஒன்னாதானடா சேர்ந்து பாவம் பண்ணோம், ஒருவேளை சபைக்கு போயிட்டானோ அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருப்பேன். சரி சரி, இவன் அடுத்தது நம்ம வந்து என்ன சொல்ல போறான்னா, மாதா இல்லைன்னு சொல்ல போறான், அது மட்டும் உறுதி அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ள வருத்தம். ஏன் அப்படின்னா, எங்க அம்மா முழங்கால் போட்டு கையை தூக்கி ஜெபமாலை சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்தே அதை பார்த்துருக்கேன். இப்ப இவன் வந்து சொன்ன உடனே இப்படியே போயிட்டே இருக்கு, வருவான் பேசுவான், ரொம்ப ஆசையா இருக்கு. அப்படியா ஆண்டவர் அப்படிப்பட்டவரா அப்படி. ஒரு நாள் எனக்கு இந்த வருத்தம் தான், பக்கத்திலே நெருங்க முடியல அவனால. அடுத்தது வந்து இப்படி பண்ணிவிடுவாங்களே, என்ன பண்றது. அடுத்தது ஒரு நாள், அன்பா 2 நாள் காலேஜில் லீவ் விட்டாங்க, நம்ம வேளாங்கண்ணி போயிடுவோமா அப்படின்னு. ஏய் அன்பா, என்னடா சொல்ற, வேளாங்கண்ணியா, என்னடா சொல்ற, உண்மையாடா அப்படின்னு. ஆமா அப்படின்னு. என்ன இப்படி சொல்ற அப்படின்னு. ஆமா, ஏன், என்ன உனக்கு என்ன பிரச்சனை, வா போயிட்டு வரும், சும்மா லீவ் தானே அப்படின்னு. எனக்கு உண்மையிலே ஸ்டன் ஆயிட்டேன். ஏன் அப்படின்னா, ஒரு ஆசி கிறிஸ்தவ மக்கள், ஆசி கிறிஸ்டின்ஸ் வந்து ஆண்டவர் பேசுவாரு, இல்ல ஆண்டவர் உனக்கு இதை செய்யறாரு, இப்படி அவர் இவ்வளவு அன்பானவர், அவர் வந்து உன்னை வாரி அணைச்சுக்கிடுவாரு, உன் நோய்களை எல்லாம் தீர்ப்பாரு, உனக்கு சமாதானம் தருவார் சொன்னதே இல்லை. சரிங்களா? ஸோ அப்பதான் இது அப்ப பிடிச்சத ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, ரொம்ப ரொம்ப அப்படிப்பட்ட அந்த நாளை வந்து என்னால் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாள். ஏன் அப்படின்னா, எங்க அம்மா வந்து அது செஞ்சிருந்தாங்க. நீங்க இதெல்லாம் இருக்கீங்கல்ல பெண்கள், நான் அதுக்காகத்தான் சொன்னேன், பெண்களை அதிகமா இது பண்ணாதீங்க அப்படின்னு. அவங்க எப்படி வளர்ப்பாங்க தெரியுமா அந்த குழந்தைய. நீங்க வந்து ஆண்டவரை பத்தி சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைங்களை வளர்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா, அது பெண்களோட கையில் இருக்கு. எபேசியர் 1:7, அந்த அன்பு மகனாலே அவருடைய இரக்கத்தின் வழியாய் இறைவனின் அருள் வளத்திற்கேற்ப நாம் மீட்பு அடைகிறோம், குற்றங்களுக்கு மீட்பு பெறுகிறோம். அதே இரக்கம், அதே அன்புனாலதான் நமக்கு மீட்பு. எசாயா 53:5, ஆனால் அவர் நம் பாவங்களுக்காகவே அவர் காயப்பட்டார், நம் அக்கிரமங்களுக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார், நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது, அவருடைய காயங்களால் குணமடைகிறோம். அப்ப இந்த விஷயங்களை, இந்த 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 நஞ்ச, இந்த ஃப்ரூட்டோட இதை வந்து குறைக்கிறதுக்காக இவர் இவ்வளவு பாடுபட்டு அதுக்கு வர வேண்டியதாச்சு அந்த கனி. அதனாலதான் வந்து நேற்று சிலுவை பாதையில் அண்ணன் வந்து அப்படி எப்படி ஆண்டவருடைய பாடுகளை பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்துச்சு. எப்படா அது இப்போ இவ்வளவு, ஏன் சாதாரண ஆப்டால் நம்ம மனுஷங்க நம்ம எல்லாம் வந்து உத்தமையில கிடையாது தெரியுமா. ஆனால் அவர் பாருங்க இவ்வளோ பாடுகள். முன்னாடியே ஒருத்த ஆண்டவர் வந்து இயேசுனார் பூமிக்கு வர்றதுக்கு பின்னாலையும் அதுக்கு முன்னாலேயும் உள்ள எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறதுக்காக அவர் அடிக்கப்பட்டார்னு இருக்கு. ரொம்ப கடுமையான சாவு, உண்மையிலே இருக்கிறதுலே ஹையஸ்ட் பெயின் அதுதான். விசுவாசம் சாவு நிலைநாள். அருளப்பர் 5:24, உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எனது வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியரிடத்தில் விசுவாசம் கொள்பவன் முடிவில்லா வாழ்வை கொண்டுள்ளான், அவன் தீர்ப்புக்குள்ளாகாமல் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து சென்று விடுவான். உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் வார்த்தையை கேட்டு கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்கோம், அதன்படி செய்து பாவத்தை எல்லாம் விட்டுட்டு நான் வந்து உங்க பக்கம், நான் வந்து இந்த வலு சர்ப்பத்தோடையோ இல்லை சாத்தானோடைய சீட் கிடையாது, நான் கடவுளே உங்களுடைய சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட வந்துட்டு அவரை விசுவசிச்சு, இவர் தான் குமாரன், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அதே கடவுள்,
அப்படின்னு சொல்லிட்டு அவரை விசுவசிச்சு அவர்கிட்ட போயிட்டு நீங்க சரணடையும் போது அவர் தீர்ப்புக்குள்ளாமல் உள்ளாக்காமல் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து சென்று விட்டான். எப்படி நாத்தான் தாவீது போய் பேசினாரோ அதே மாதிரியே தாங்களும் ஆண்டவர் சார்பாய் உங்களிடம் வந்து பேசுகிறோம். விட்டு விட்டு வந்துருங்க. ஆண்டவர் வந்து வாழ்வளிக்கும் மரத்தின் கனியை உங்களுக்கு சாப்பிட கொடுப்பார். நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம், திருப்பி இது வரவே மாட்டோம். இது பழமொழியாகவும் 4:23 உன் இதயத்தை எவ்வித எச்சரிக்கையுடன் பாதுகாத்துக்கொள், ஏனென்றால் வாழ்வே அதனின்றுதான் புறப்படுகிறது. இதயம்தான் உங்கள் இருதயத்தை, ஆண்டவரே என் இருதயத்தை உங்கள் திரு ரத்தத்தினால் கழுவும். மாதாமா உங்களுடைய இருதயத்தை குத்தப்பட்ட அந்த 7 வாள்களினால் குத்தப்பட்ட அதிலிருந்து வழிந்த ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவுங்க கழுவுங்க கழுவுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க மாறிட்டே வருவீங்க. அப்படியே ரொம்ப சீரியஸா இருக்கிறதுலாம் வந்து விடவே முடியல. இந்த பாவத்தை இது எங்க இருந்து வருதுன்னே தெரியல அப்படின்றதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நீங்க கேட்டு கேட்டு மண்டாட ஒரு நாள் நீங்க அப்படியே பியூரிஃபை ஆயிருவீங்க, பியூர் ஆயிருவீங்க. ஏன் அப்படின்னா அந்த மருந்தை கேட்டு நீங்க கழுவணும். நீங்க சர்ச்சில் போயிட்டு மாஸ் பார்த்து நற்கருணை பாவ மன்னிப்பு கேட்டுட்டு வாங்கணும். இல்லைன்னா அது வேற ஒரு பிரச்சனையா வந்துடும். ஏன் அப்படின்னா யூதாஸ் என்ன பண்ணாப்ல, நற்கருணை வாங்கி கெட்ட எண்ணத்தோட காட்டி கொடுக்கணும், பணம், இந்த பணத்தை வாங்கணும், 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டோம்ன்றதுனால அதை வாங்கி சாப்பிட்ட உடனே உள்ள வந்துருச்சு, போய் நாண்டுகிட்டு செத்துட்டார். அதே 12 பேர்ல மற்ற அப்போஸ்தலர்கள்லாம் இருந்தாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்கள மூப்பர்கள் ஆக்கிட்டார். உலகம் ஃபுல்லா போயிட்டு இன்னைக்கு நம்ம ஆண்டவரை தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா தோமையா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இறந்திருக்காரு. அவருடைய ரத்தம் ஆண்டவர் சார்பாக இந்த சிந்தப்பட்டது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. எப்படி வந்திருக்க முடியும்? நீ யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த புனித இதுக்கு வர்றதுக்கு அவ்வளவு சிரமமா இருக்கு. அவ்வளவு ரெடி பண்ணி என்னென்னமோ பண்ணி வர்றோம். எப்படி? ஸ்பிரிட் ஆஃப் காட், ஆண்டவருடைய ஆவி டைரக்டா அவருடைய சீடர்கள்ட்ட பொழிஞ்சிட்டு போயிட்டாரு. எழுதுங்க, ஒரு பாட்டு பாடிட்டு அப்படியே நம்ம வந்து இது போயிடுவோம்.
இதுவரைக்கும் ஆண்டவர் சார்பாய் நாங்கள் வந்து பேசினது எல்லாமே வந்து இதை ஆண்டவரே செய்தாருன்னு சொல்லிட்டு விசுவசிக்கிறோம். நாங்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம். நன்றி இயேசுவே. நாங்கள் ஒன்றுக்கும் உதவாத பிரயோஜனமற்ற வேலைக்காரர்கள் ஆண்டவரே. ஆமென்.